தமிழரசி கோலத்தை முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. பாட்டி கேக்குறாங்க, அவ என்ன கோலம் போட்டு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாங்க பாட்டின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, உன்னை கோலம் போட சொன்னா செங்கல்ல ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச மாதிரி போட்டிருக்க. இது சாதாரணமான கோலம் கிடையாது, 3D கோலம். ஃபர்ஸ்ட் கோலமாவே தெரியலேடி மோகனா. உன் மருமக போட்ட கோலத்தை நீ தான் மெச்சுக்கணும். இந்த மாதிரி கோலம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. சேதுவுக்கும் கமலுக்கும் ரொமான்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப சேதுவ அவங்க அப்பத்தா கூப்பிட்டு இருக்காங்க. வர்றேன்னு சொல்லிட்டு போறாரு. எதுக்கு அப்பத்தா கூப்பிட்டீங்க? உன் பொண்டாட்டிய காப்பி போட சொல்றதுக்காண்டி கூப்பிட்ட. அப்பத்தா, என் பொண்டாட்டி கையால காப்பி குடிக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். நைட்ட செமையா சமைப்பாங்க. அவங்க வளர்த்த பொண்ணு இல்ல, செமையா காப்பி போடுவாங்க. கலக்கட்டுண்டா, அது அமிர்தமா கழனி தண்ணியான்னு நான் சொல்றேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. எனக்கு காப்பி போட தெரியாதுங்க. என்ன தமிழ் சொல்ற? எனக்கு பால் வாசமே ஆகாதுங்க. காப்பி டீ குடுக்கிற பழக்கமே கிடையாது. எனக்கு போடவும் தெரியாது. அம்மா, நீ படிச்சா மாத்திரம் போதும், சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு எதுவும் கத்து கொடுக்கலங்க. அப்பத்தா சொல்றாங்க, சேது அடுப்படியில இருக்காத, வந்திருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாவது சமாளிச்சிரு தமிழ்னு சொல்லிட்டு சேது கிளம்பி அப்பத்தா கிட்ட வர்றாங்க. மாப்பிள்ள, தமிழுக்கு காப்பி போட தெரியாதாம்மா? இது கூட பரவாயில்ல மாமா, சமையல்னா என்னன்னு கேக்குறா. அப்பத்தா நான் போயிட்டு வரேன்னு சேது கிளம்புறாரு. சேது கூட மாமாவும் கிளம்புறாங்க. தமிழ் செல்வி, காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி. பாட்டிக்கு காப்பி போட சேது ஜன்னல் வழியா ரெசிபி சொல்றாரு. தமிழ் செல்வி காப்பி தூள் பாட்டில திறக்குறாங்க. தும்மல் வருது. அத சேது கிட்டையும் கொடுக்குறாங்க. சேதுவுக்கும் தும்மல். தமிழ், இது மிளகு பொடி. காப்பி தூள் பாக்கெட்டு அலமாரியில இருக்கு, எடு. ரெடி பண்ணிட்டு டம்ளர்ல ஊத்தி கொண்டுட்டு வா, அவ்வளவுதான். இதுதான் காப்பி போடும் செய்முறை. அதான் எனக்கு தெரியுமே மாமா. நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.